அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை கையகப்படுத்தணும்னு நினைக்கிற நம்ம சுதாகர் என்ன பண்ணுறதுனா, பாக்கியா யார், பாக்கியாவோட பேக்ரவுண்டு என்ன, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற A to Z எல்லா விஷயத்தையும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட ஆட்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் பாக்கியாவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் பேக்ரவுண்ட் கிடையாது. அவங்க ஹஸ்பண்டும் அவங்க மாமனாரும் ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் வீட்டிலேருந்து வெளியில் போயிருக்காங்க. அது வரையும் ஒன்றா ஒரே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அவர் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து சொந்தமாக ஒரு க்ளவுட் கிச்சன் வச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கும் கோபிக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. 2 பையன் இருக்கார். ஒரு பையன் டைரக்டராக இருக்கார், இன்னொரு பையன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். அவங்க பொண்ணு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு இப்போ தான் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு வேணும். அவங்களோட ஹஸ்பண்ட் கோபிநாத்தை நான் மீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னீங்களே செந்தில், அவரை நான் மீட் பண்ணணும். இமிடியேட்டாக அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஆட்களை என்ன பண்ணேன்னா, சார் கோபியை மீட் பண்ணா சரி, ஆனால் செந்திலை எதுக்காக சார் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்பா கோபி அப்படின்றது நம்ம நேராக போய் மீட் பண்ணால் தப்பாகாதா, அதனால் செந்தில் மூலயமா நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை கூப்பிட்றாங்க. செந்திலை கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு கோபி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கோபிக்கு வேறு ஒரு ஆஃபர் பண்ணுற மாதிரி செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. செந்தில் வந்து சரிங்க சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். என் ஃப்ரெண்டுமே அவன் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோபியும் அக்செப்ட் பண்ணிப்பான். நான் கோபிக்கிட்ட பேசிட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சாருக்கு வாக்கும் கொடுத்துறாரு நம்ம செந்தில். ஆனால் அவங்க எல்லாரும் கார்னர் பண்ணுறது நம்ம பாக்கியோட ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத மறந்து போயிடறாரு நம்ம செந்தில். ஏன்னா செந்திலுக்கு வந்து சுதாகர் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரியாதனால நம்ம கோபியை மீட் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோபிக்கிட்ட போய் என்னோட ஒருத்தர் வந்து மீட் பண்ணார், எங்கள் சார் வந்து உங்களை மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு கோபி, நீ வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே கோபி வந்து என்னடா செந்தில், உங்களோட ஓனர் வந்து எதுக்காக என்ன பார்க்கணுன்னு சொல்கிறாரு, எனக்கு யாருன்னே தெரியாது இல்லை அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லைப்பா உனக்கு தெரியாது தான் கோபி, அவர் தான் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்கார், அவர் பேர் சுதாகர், அவர் உன்னை மீட் பண்ணணுன்னு சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. கோபி இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறாரு. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம கோபிக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய வரப்போகுது. அதை எப்படி கோபி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.